வியூவர்ஸ், இந்த வீடியோல நான் பார்க்க போறோம்னா டிஆர்பி நியூஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க லிங்க்ல போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல்ஸ் தான் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டிஆர்பி நியூஸ் அப்படின்றத பார்க்கறது டிஎன் டெட் எக்ஸாம். நம்ம பிஜி டிஆர்பி பத்தி பார்த்தீங்கன்னா நமக்கு சிவி லிஸ்ட் வந்து வந்துருச்சு. ஸோ நாளையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவி லிஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான 2லேருந்து 4 வரைக்கும் வந்து சிவி ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து கண்டிப்பா விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த டிஆர்பி நியூஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா டிஎன் டெட்டுக்கான ஒரு நோட்டிபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஸோ அந்த டெட் நோட்டிபிகேஷன் பிளஸ் அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் ஷெட்யூல் அப்படின்றது ஸோ எந்த ஒரு மாற்றமே இருக்காது நம்மளுக்கு. ஏன்னா 10ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்மளோட சேனல்லே வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ இது மாதிரி வந்து அந்த டைம்ல வந்து வேற டிஎன்பிசி எக்ஸாம் நடக்குது, ஸோ அதனால அதுக்கான தேதி வந்து மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா வந்து அது எந்த ஒரு மாற்றம் எல்லா ஒர்க்கும் வந்து அதுல நடந்துட்டு இருக்கனால கண்டிப்பா செப்டம்பர் 10ல இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பா வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ பேப்பர் 2க்கான ப்ராசஸ் வந்து கண்டிப்பா செப்டம்பர் லாஸ்ட்ல வந்து கண்டிப்பா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆக வாய்ப்புகள் உள்ளது. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ உங்களுக்கு ப்ரெசென்ட் கொடுத்துருக்கு செகண்ட் சிவி லிஸ்ட் எப்போது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளோட சேனல் சொல்லிருக்கோம். செகண்ட் சிவி லிஸ்ட் அப்படின்றது நம்மளுக்கு பாசிபிளா அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான். நான் ஆச்சரியக்குரிய தான் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இப்ப உள்ள எடுத்தவங்களே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,000க்கு ஒரு 200 பேர் 300 பேரோ வந்தா குறைச்சல். ஓகேவா? ஸோ அவ்வளவு கேண்டிடேட்டை வந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ கேண்டிடேட் ஏன்னா கொடுக்கும்போது 1:3 அப்படின்றது 2.7 சம்திங்ல தான் வந்து அவங்க கேண்டிடேட்டை வந்து அழைச்சிருக்காங்க. ஓகேங்களா? 2.7 அது நம்ம மேக்ஸ் ப்ராக நம்ம ஹோல்ட் பண்ணா 3 வந்துடும். ஓகேவா? அப்போ 1:3 அப்படின்ற ரேஷியோட தான் இப்போ அவங்க கேண்டிடேட்ஸே வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அழைப்புலேயே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட முரண்பாடுகளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாமே ஒரே மார்க், சேம் மார்க் வில் பி ஸ்கோர். ஓகேவா? ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பிலோ 80 இருக்கவங்களுக்கு நம்மளுக்கு வாய்ப்பே இல்லாம நம்மளுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ செகண்ட் சிவி லிஸ்ட் அப்படின்றது நம்மளுக்கு வர வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றது நம்மளால சொல்லவே முடியாது. ஸோ அது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த கம்ப்ளீட்டா இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த செகண்ட் சிவி லிஸ்ட் பத்தி அவங்க சொல்லுவாங்க. இதுல வந்து பாலிடெக்னிக் டிஆர்பில வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்க்ளூஷன் கொடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னா இன்க்ளூஷன் கொடுத்துக்கிட்டாங்க, அதே மாதிரி ரிஜெக்ட் பண்ணாங்க. 2 ப்ராசஸுமே அட் அ டைம்ல நடந்துச்சு கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல. பட் இதுல வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. ஆல்ரெடி வந்து கேண்டிடேட்ஸே வந்து நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ செகண்ட் சிவி லிஸ்ட் அப்படின்றது நம்மளுக்கு இஸ் பாசிபிளா அப்படின்றது வந்து நம்மளோட ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து டெட் எக்ஸாம் நம்மளுக்கு வரும்போது அந்த டெட் எக்ஸாம் வந்து நம்ம கண்டிப்பா ஏன்னா யூஜி டிஆர்பிக்கு வந்து நியமன தேர்வு அப்படின்றத ஒண்ணு பண்றோம். ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டெட்ல வந்து கம்ப்ளீட்டா வந்து பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. ஸோ அதெல்லாம் கண்டிப்பா அதுல வந்து நம்ம பாஸ் பண்ணா மட்டும்தான் ஸோ அந்த யூஜி டிஆர்பி அப்படின்றத வந்து நம்மளால எழுத முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த டெட் எக்ஸாம் வந்து கண்டிப்பா எல்லாருமே பாஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஏன்னா டெட்ன்றது ஈஸியா தகுதி தேர்வு. ஸோ கண்டிப்பா வந்து அந்த தகுதி தேர்வுக்கு வந்து கண்டிப்பா நம்ம படிக்கணும். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பா அதனால வந்து ஸோ இந்த ஒரு வாய்ப்பை நம்ம நடுவ விட்டம் அனைவருக்குமே வந்து அடுத்த ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு வரும். ஓகேவா? என்னோட சேனல்ல நான் அடிக்கடி நான் போட்டதான் ஹார்ட் ஒர்க் இஸ் நெவர் ஃபெயில்ஸ். கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணிமா கண்டிப்பா என்னைக்குமே ஃபெயில் ஆகாது. கண்டிப்பா ஏதாவது ஒரு நல்ல ஒரு பொசிஷன் நல்ல ஒரு பிளேஸ்ல வந்து நம்மளோட பிளேஸ் கிடைக்கும். ஸோ அப்படி ஒரு நம்பிக்கையோட அடுத்த டெட் எக்ஸாமுக்கு எல்லாருமே ரெடியாங்க. யார் யார் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாமே டெட் எக்ஸாம் எழுதுங்க. ஸோ எழுதுனீங்க அப்படின்னா அடுத்த யூஜி டிஆர்பி அப்படின்றது டிசம்பர்ல வருது. ஸோ கண்டிப்பா வந்து அந்த இதுல நம்ம கண்டிப்பா நம்ம செலக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த செகண்ட் சிவி லிஸ்ட் அப்படின்றது அது எப்பன்றது சொல்ல முடியாது. ஏன்னா செப்டம்பர் மந்த்துக்குள்ளே வந்து போஸ்டிங்குமே போடணும் அப்படின்ற ஒரு ஆர்டர்ல வந்து டிஆர்பி வந்து செயல்பட்டு இருக்கு. ஸோ அப்படின்ற போது செகண்ட் சிவி லிஸ்ட் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாதான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணது. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பிளஸ் அதோட பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துக்கு பெல் சிம்பிள் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதோட இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்து என்ன அப்படின்னா நீண்ட நாட்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்க அப்படின்னா
ஷார்ட்ஸோட கமெண்ட் செக்ஷன்ல போய் மேக்ஸிமம் ஷார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் ரிலேட்டடா ஏதாவது ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் சொல்லியிருப்பீங்க. ஐயோ என்ன அப்படின்னா குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து இன்றைய விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு ஸோ அனைவருக்கும் வந்து விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் சொல்லி என்னோட குக்கிங் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ அந்த சேனலோட லிங்க்கை வந்து கீழே கொடுக்குறேன் கண்டிப்பா வந்து. ஸோ அந்த வீடியோவும் பாருங்க, பார்த்து அந்த சேனலுக்கும் எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.